அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபீபுன் சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய நபிகளாரின் புகழ் பாடும் கவிதை தொகுப்பாகும் பானத் சுஆத் என்ற பெயரில் புகழ்பெற்ற அவர்களின் இந்த கவிதை தொகுப்பு. வாருங்கள், இதிலே உள்ள கவிதைகளையும் நபிகளாரை பற்றி அவர்கள் பாடிய புகழ் பாடல்களையும் நாம் பார்ப்போம். அதன் விரிவான விஷயங்களையும் உள்ளே காண்போம். அல்லாஹு தஆலா நபிகளாரின் நேசத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் நாம் 23 கவிதைகளை முடித்திருந்தோம். கவிஞர் அவர்கள் ஒட்டகத்தை வர்ணித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் சுவாதி தன் பிரியமான தோழியை பிரிந்தது, அந்த தோழி இவர்களுக்கு வாக்குறுதி மீறியதும், இன்னும் அந்த தோழியின் அழகையும் வர்ணித்தார்கள். பிறகு அந்த தோழி தூரமான இடத்தில் நிற்கின்றாள். அவளை போய் அடைவதற்கு ஒரு நல்ல ஒட்டகம், திடமான ஒட்டகம் வேண்டும் என்று கூறினார்கள். அந்த ஒட்டகம் எப்படிப்பட்ட ஒட்டகம் என்று வர்ணித்துக் கொண்டே வருகிறார்கள். இன்னும் இந்த கவிதைகளும் அந்த அதே ஒட்டகத்தை தான் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், பார்ப்போமா? கவிதை நம்பர் 24 இப்பொழுது காண இருக்கின்றோம். என்ன சொல்றாங்க பாருங்க. ஒட்டகத்தை நாம் நன்கு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுமே அந்த ஒட்டகத்தை நாம் இந்த கவிதை வர்ணனைகள் உங்களுக்கு தெளிவாக இன்னும் இலகுவாக விளங்க வேண்டும் என்றால் அந்த ஒட்டகத்தின் போட்டோ, அந்த ஒட்டகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு இந்த கவிதையின் வர்ணனை உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும். சரியா? பாருங்க. தஹ்வி அலா யசராத்தின் வஹிய லாஹியா தவாபிலு வகஉஹுன்னல் அர்ல தஹ்லீலு. அப்படின்னா என்ன? இந்த கவிதையில கவிஞர் அவர்கள் சொல்ல வருகிறது என்னவென்றால், அந்த ஒட்டகம் இலகுவான கால்களால் அதிவேகமாக செல்கின்றது. ஓகேவா? இன்னும் அந்த கால்கள் மெலிந்து இருக்கின்றன, சதைப்பற்று இல்லாமல் இருக்கின்றன. மெலிந்தும் சதைப்பற்று இல்லாமல் இருக்கின்றன. அதாவது கால் ரொம்ப மெலிந்து இருந்தாதான் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும் ஒட்டகம். சரியா? அதனால அந்த அந்த மாதிரி மெலிந்த காலுடைய ஒட்டகமாக இது இருக்கின்றது. அதனாலதான் மிக இலகுவா ஸ்பீடா நடக்குது. இன்னும் அது நிலத்தை தொடர அந்த காலை கால் நிலத்துல படுற நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா. இப்போ ஸ்பீடா ஓடுறவங்க காலை டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்களே, நிலத்துல வச்சு டக்கு 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 டக்குன்னு எடுத்து எடுத்து ஓடினா ஸ்பீடு. ஸ்லோவா போறவங்க தான் நல்லா மிதிச்சு ஒவ்வொரு காலா எடுத்து வச்சு நல்லா நிலத்தை மிதிச்சுட்டு ஓடுவாங்க, நடப்பாங்க. ஓடுறவங்க, ஸ்பீடா ஓடுறவங்க கால் டக்கு 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 டக்குன்னு அந்த குதிரை ஓடுறதெல்லாம் கால் நிலத்துல படுறதே தெரியாது. டக்கு டக்கு டக்குன்னு ஸ்பீடா ஓடும். அந்த சிறுத்தை பாயறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியும் அந்த நிலத்துல ஒரு மில்லி செகண்ட்ல டக்கு டக்குன்னு. அதே போல இதுவும் என்ன செய்யுமா, அந்த நிலத்துல இதோட கால் படுறது ரொம்ப ரொம்ப கம்மியா டக்கு 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 டக்குன்னு நவுண்டுகிட்டே இருக்கும்னு சொல்ல வராங்க. சரியா? அப்ப இந்த கவிதையில் கவிஞர் அது வேகமாக நடக்கும்னு இந்த கவிதையில நம்மளுக்கு சொல்லித்தராரு. சரியா? இப்ப கவிஞர் அவர்கள் கூறுகிறார்கள், தஹ்வி அது அதிவேகமாக செல்கிறது, அலா யசராத்தின் இலகுவான கால்களின் மூலம் அதிவேகமாக செல்கிறது, வஹிய இன்னும் அந்த கால்களோ லாஹியத்துன் எப்படி இருக்கின்றது, மெலிந்து இருக்கின்றது, தவாபிலு இன்னும் சதைப்பற்று இல்லாமல் இருக்கின்றன. அந்த கால்கள் எல்லாம் மெலிந்தும் இருக்கின்றன, சதைப்பற்று இல்லாமலும் இருக்கின்றன. வக்அஹுன்ன அல் அருள இன்னும் அந்த கால்கள் அருளுன்னு வந்திருக்கு, அருளன்னு வரணும். சரியா? பூமியை, அந்த கால்கள் பூமியை மிதிப்பதாகிறது. ஆஹ் தஹ்லீலு குறைவாக இருக்கின்றது. சத்தியத்தை நிறைவேற்றுவது எப்படி குறைவோ அதே போல இது நிலத்தை மிதிப்பதும் தஹ்லீலு குறைவாக இருக்கின்றது. சரியா? இப்ப பார்ப்போம் இதோடைய விளக்கம். நக்ல திப்ரீசி ரஹ்மஹுல்லா அறிவிக்கின்றார்கள். திப்ரீசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபி ஷரஹிஹி அவர்களுடைய விரிவுரையில் அறிவிக்கிறார்கள். தஹ்தி அலா யசராத்தின் என்று அறிவிக்கிறார்கள். இங்க தஹ்வீன் வந்திருக்குல்ல, தஹ்வீனா விரைவாக நடக்கிறது. ஹதி அப்ப தஹதிக்கு என்ன அர்த்தம்? தஹ்வீனா விரைவாக நடக்கிறது, ஹதீனாலும் விரைவாக நடக்கிறது தான். சரியா? லர்பும் மின சைரி பிரயாணிப்பதிலிருந்து ஒரு வகையாகும். சரியா? வல் எசராத் என்று சொல்ல இதோடைய அர்த்தம் என்ன? கவா இமுகா அந்த ஒட்டகத்தின் கால்கள். சரியா? வல் லாஹிகத்து என்றால் லாமிரத்து மெலிந்தது என்ற அர்த்தம்.
தவாபில் தவாபிலுடைய அர்த்தம் ஜம்உ தாபிலின், தாபிலுடைய ஜம்மு தான் தவாபில். ஒஹுவ தாபில் என்றால் அல் யாபிசு. யாபிசுனா என்னது? காய்ந்தது, வறண்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல என்னது? சதைப்பற்று இல்லாமல் குண்டா இருந்தா நல்லா கொழுத்து இருக்குன்னு அர்த்தம். யாபிஸ்னா காஞ்சு போனா எப்படி இருக்கும்? சுருங்கி போய் கிடக்கும்ல. அந்த மாதிரி கால் என்னவா இருக்கு? சுருங்கி போய், சதைப்பற்று இல்லாமல் சுருங்கி போய் கிடக்குது. அதான் யாபிஸ், காய்ந்து இருக்கக்கூடியது. சரியா? யசீஃபு கவிஞர் வர்ணிக்கிறார் கவாயிமஹா, அந்த பெண் ஒட்டகத்தின் கால்களை வர்ணிக்கிறார். பி கில்லத்தில் லஹ்மி, சதை குறைவாக இருப்பதை கொண்டு வர்ணிக்கிறார். இதா காணத், இன்னும் அந்த அந்த பெண்ணொட்டகம் ஆகியிருந்தால் கலீலத்தல் லஹ்மி, அந்த கால்கள் ஆகியிருந்தால், சதை குறைவானதாக அந்த கால்கள் ஆகியிருந்தால், லம் தக்குன், அந்த பெண்ணொட்டகம் ஆகாது. ரஹிலத்தன் வல முஸ்தர்சியத்தன், அந்த பெண்ணொட்டகம் எப்படி ரஹீலத்தன் படிக்கணும். ரஹீலத்தன் வல முஸ்தர்சியத்தன், அது சடைவடைய தளர்வாகவோ, முஸ்தர்ஹியத்னா தளர்வு, அந்த கால் எலும்பு முட்டுகள்லாம் தளர்வா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி தளர்வாக இருக்காது, இன்னும் ரஹீலத்தன், இன்னும் பலவீனமாகவும் இருக்காது. அப்ப கால்ல சதைப்பற்று கம்மியா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும். அப்படி ஒல்லியா இருந்தா அந்த கால்கள் எப்படி ஆகாது? தளர்வாகவும் இருக்காது, பலகீனமாகவும் இருக்காது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒல்லியா இருந்தாலும் அந்த கால் லம் தக்குன், அந்த கால் ஆகாது, பலகீனமானதாகவும் ஆகாது, தளர்வானதாகவும் ஆகாது, நல்லா பிடிமானமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல வராங்க. கவுலுஹு, இன்னும் கவிஞருடைய சொல்லாகிறது வக்கஹுன்னல் அர்ல தஹ்லீலு, அந்த கால்கள் பூமியை மிதிப்பதாகிறது. தஹ்லீல் குறைவாக இருக்கும்னாங்களே, அதோடைய அர்த்தம் பாருங்க. எதுல்லு அறிவிக்கிறது, அந்த சொல்லாகிறது. கவிஞருடைய இந்த சொல்ல எதுல் அறிவிக்கின்றது அலா சுர்அத்தி ரஃபி கவாயிமிஹா, அந்த பெண்ணொட்டகத்தின் கால்கள் வேகமாக உயர்த்துவதை மீது அறிவிக்கின்றது. சைரி, பயணிப்பதிலே அந்த பெண்ணொட்டகத்தின் கால்கள் வேகமாக உயர்த்துவதன் மீது அறிவிக்கின்றது. அப்ப கொஞ்ச நேரம் தான் கால் நிலத்துல போகணும், டக்கு டக்குன்னு உயர்த்திக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே ஸ்பீடா நடக்கும்னு சொல்ல வராங்க. சரியா? இப்ப தஹ்லீலுக்கு நம்ம ஒரு அர்த்தம் சொன்னோம்ல, அந்த அர்த்தம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. மின் தஹில்லத்தில் கசமி, சத்தியத்தை நிறைவேற்றுவதிலிருந்துதான் அத்தஹ்லீல் என்று வந்தது. ஐ கலீலும், அப்ப சத்தியத்தை நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப கம்மி மக்களுக்கு மத்தியில. அதனாலதான் கலீலுன்னு சொல்லாம தஹ்லீலு, சத்தியத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்னது? கலீலுன் என்ற அர்த்தம். அப்ப பூமியில் அதோடைய கால் படுவது என்பது கலீலுன், குறைவானதா இருக்கும். கமா, அது எப்படி ஒன்றை போல இங்க சொல்றாங்க பாருங்க. கமா யஹ்லிஃபுல் இன்சானு அல ஷைஇ, ஒரு விஷயத்தின் மீது மனிதன் சத்தியம் செய்து ஃப யஃப்அலு மின்ஹுல் யஸீர, அந்த சத்தியத்திலிருந்து லேசானதை அவன் செய்வான். யுஹல்லிலு பிஹி கஸமஹு, எதை கொண்டு அவன் சத்தியத்தை அவன் நிறைவேற்றுவானோ. சரியா? அது எதை அதை அந்த லேசானதை கொண்டு அவனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவானே, அத்தகைய லேசான விஷயத்தை அந்த விஷயத்திலிருந்து அவன் செய்வான். அப்ப அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வான்? என்ன செஞ்சா கம்மியா, எதை செஞ்சா அந்த சத்தியம் நிறைவேறணுமோ, ரொம்ப ஈஸியா நிறைவேறணுமோ அந்த அளவு செய்வான்ல. அதே போல இதுவும் லேசா காலை வச்சுட்டு வச்சுட்டு எடுத்துரும். சரியா? அதான் சொல்றாங்க, ஒரு மனிதன் சத்தியம் செய்வான் ஒரு விஷயத்தின் மீது, அதுக்கப்புறமா அந்த விஷயத்துல இருந்து லேசானதை செய்வான். சரியா? அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நடுநிலைமை இருக்கு. நல்லா இப்ப சாப்பாடு கொடுக்கறதுல 50 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், 100 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், 500 ரூபா சாப்பாடு கூட வாங்கி கொடுக்கலாம். நல்ல தரமான சாப்பாடுனா ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இதுல அவன் எது செய்வான்? இருக்கிறதுல ஈஸியா அந்த சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு, இந்த 20 ரூபா தயிர் சாதம் இந்த மாதிரி ஒரு சாதத்தை வாங்கி கொடுத்து சாப்பாடு கொடுக்குறேன்னு நல்லா செஞ்சுட்டேன். அதை லேசானதுதான் செய்வான். அப்ப அந்த லேசானதை கொண்டு அவனுடைய சத்தியத்தை நிறைவேற்றுவானே, அத்தகைய லேசானதை தான் அந்த விஷயத்திலிருந்து அவன் செய்வானே. அதே போலதான் இந்த ஒட்டகமும் மிக லேசான குறைவாக தான் என்ன செய்யும்? காலை நிலத்தில் வைக்கும் என்று கூறுகிறார்கள். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இது முடிஞ்சிருச்சா? வாருங்கள் இப்பொழுது 25வது கவிதையை பார்ப்போம். 25வது கவிதை என்ன சொல்கிறார்கள்? இதுலேயும் அந்த ஒட்டகத்தை தான் கவிஞர் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வர்ணிக்கிறார்கள் பாருங்க. அதாவது பழுப்பு நிறமுடைய கால்கள், இதோடைய கால்களின் நரம்புகள், கால்களின் நரம்புகள் எப்படி இருக்குமா? பழுப்பு நிறத்தில் இருக்குமா. அது நடக்கும் பொழுது அந்த செதறுமா, எது ஸ்பீடா நடக்குதுல்ல, அதனால அந்த கூழாங்கற்கள் கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொடிக்கற்கள் எல்லாம் சிதறி போகுமா, அங்கங்கன்னு என்ன செய்யுமா, பரவி சிதறி கிடக்குமா. அதே போல அந்த பாறைகளின் மீது நடப்பதற்கு, பாறைகளின் மேடுகளின் உச்சிகளில் நடப்பதற்கு அதுக்கு எந்த ஒரு லாடமும் தேவையில்லை. அது அதோடைய காலே ஸ்ட்ராங்கா இருக்கனால அது எந்த லாடமும் கட்டாங்க. லாடம்னா தெரியும்னா காலு கீழே கட்டுவாங்க லாடம். அந்த லாடம் கட்டினால்தான் அந்த காலுக்கு அடிப்படாம இருக்கும்.
அந்த மாதிரி எந்த லாடமும் தேவையில்லை இந்த ஒட்டகத்துக்கு. அதோட கால் அவ்வளவு ஸ்ட்ராங்கு, அதனால அதுக்கு எதுவுமே லாடம் தேவையில்லை என்று கவிஞர் அவர்கள் இதிலே கூறுகிறார்கள். படிப்போமா? சும்ருல் உஜாயாதி. உஜாயாத்னா நரம்புகள், கால்களின் நரம்புகள் என்ன நிறமுடையவை, பழுப்பு நிறமுடையவையாக இருக்கும். எத்ருக் நல் ஹசா, அந்த பொடி கற்களை அந்த கால்கள் விட்டு விடுகின்றன. ஜியமன், சிதறி கடப்பவைகளாகவே விட்டு விடுகின்றன. ஸ்பீடா நடக்கும் பொழுது அந்த கல்லு பொடிக்கரெல்லாம் அந்த சைடு சைடு பறக்குது, அப்படியே செதற மாதிரியே விட்டு விடுகின்றது. சரியா? செதறுனா அதான், இது நடக்கிற ஸ்பீட்ல அது செதறியதாகவே விட்டு விடுகின்றன. லம் யகிஹின்ன, அந்த கால்களை பாதுகாக்கவில்லை. ருஊசல் உக்மி, ஓகேவா? இப்ப மேடுகளின் உச்சிகளில் இருந்து அந்த கால்களை பாதுகாக்கவில்லை. தன்மையிலோ, செருப்புன்னு அர்த்தம், செருப்பு அணிவதுன்னு அர்த்தம். ஆனா இங்க லாடம் அணிவது. இந்த லாடம் என்பது என்ன செய்யவில்லை, அந்த மேடுகளின் உச்சிகளில் அந்த கால்களை பாதுகாக்கவில்லைன்னா லாடம் தேவையில்லை. லாடம் இல்லாமே அது என்ன செய்யறோம், நடந்துரும். சரியா? வாருங்கள் இப்பொழுது நம்ம இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அல் உஜாயாத் என்பது ஜம்ரு உஜாயத்தின், உஜாயத் என்புடைய ஜம். உஜாயத் என்றால் ஒஹிய அசபு கவாஇமில் இபிலி, ஒட்டகத்தின் கால்களின் நரம்பு ஆகும். உஜாயத் என்றால் ஒட்டக கால்கள், ஒட்டகத்துடைய கால்களின் நரம்பு ஆகும். அதான் ஒட்டக கால்களின் நரம்புகள்னு நம்ம சொன்னோம். வல் ஹைலி, இன்னும் குதிரையுடைய கால்களின் நரம்புகள், அது நரம்பு, அந்த நரம்புக்கும் என்ன சொல்லுவாங்க, உஜாயத் என்பார்கள். அந்த கால் நரம்புக்கு தான் உஜாயத் என்பார்கள். அதோடைய பன்மைதான் உஜாயாத். அப்ப கால் நரம்புகள். ஜியம் என்றால் பி கசரி ஜாஇ, ஜாவுக்கு கசரு, ஃபதஹில் யா, யாவுக்கு ஃபதஹ், ஜியம். சரியா? அஷைஉல் முத்தஃபர்ரிகு, சிதறை கிடக்கின்ற விஷயம், அதாவது பிரிந்து கிடக்கின்ற விஷயம் என்று அர்த்தம். அதாவது சிதறி கிடக்கின்ற சொல்ல, அதாவது அன்னஹா, நிச்சயமாக, ஆஹ் அந்த பெண்ணொட்டகமாகிறது, நிஷித்ததி வத்த இஹா அல் அருள, அந்த பெண்ணொட்டகம் ஆஹ் பூமியை மிதிப்பது, கடுமையாக மிதிப்பதின் காரணமாக என்ன ஆகின்றது, அந்த என்ன செய்யும், நல்லா மிதிச்சுட்டு மிதிச்சுட்டு ஸ்பீடா போகுது அது, ஓகேவா? அப்படின்னு கடுமையாக மிதிப்பதின் காரணமாக துஃபர்ரிகுல் ஹசா, சிதறடிக்கின்றது அந்த ஒட்டகம், பெண் ஒட்டகம். அல் ஹசா, அந்த கொடிக்கற்களை சிதறடிக்கின்றது. ஸ்பீடா மிதிச்சு மிதிச்சு நடக்கிறதுனால பொடிக்கற்களை சிதறடிக்கின்றது. கவுலுகு, இன்னும் கவிஞருடைய சொல்லாகிறது, லம் யகைஹின்ன, அந்த கால்களை பாதுகாக்கவில்லை. ருஊசல் ருஊசல் என்ன சொன்னாங்க, உக்குமி, ருகூசல் உக்குமின்னு தானே சொன்னாங்க. அந்த ருகூசல் அக்கமி, உக்குமின்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய படி பார்க்கலாம். நம்ம கீழே அதோடைய யாரா பார்க்க போறோம், ஹர்கத் பார்க்க போறோம், பார்ப்போம். சரியா? அப்ப ருகூசல் அக்கமின்னு கூட சொல்லலாம். அந்த மேடுகளின் உச்சிகளில் இருந்து அந்த கால்களை பாதுகாக்கவில்லை என்று கவிஞர் சொல்லாகிறது. யானி, அவர் நாடுகிறார், அன்னஹா, நிச்சயமாக, அந்த ஒட்டகமாகிறது, நாக்கத்துன் சுல்பத்துன், ஒரு திடமான ஒட்டகமாகும், ஒரு நல்ல பலமான ஒரு ஒட்டகமாகும். ஓகேவா? லா தஹஃபா ஃபி சைரிஹா, ஓகேவா? லா தஹஃபா லி சைரிஹானா, அதனுடைய அந்த ஒட்டகம் பயணிக்கும் சமயத்திலே தேய்ந்து போகாத ஒரு திடமான ஒட்டகமாகும். அதாவது கால்கள் தேய்ந்து போகாத ஒரு திடமான ஒட்டகமாகும். தகவான தேய்ந்து போறது, நடக்க நடக்க தேஞ்சு போயிடும் சில கால்கள்லாம், பலவீனமான கால்கள்லாம். ஆனா இது பயணத்திலே நடக்கும் சமயத்திலே தேய்ந்து போகாத, கால்கள் தேய்ந்து போகாத ஒரு திடமான ஒட்டகமாக இருக்கின்றது. வலா, இன்னும், வலா, இன்னும் தஹத்தாஜு இளன் நாளி, லாடத்தின் பக்கம் தேவையாகாத ஒரு திடமான ஒட்டகமாகவும் இருக்கின்றது. லாடம்னா காலில் கட்டக்கூடிய அந்த லாடம், அது செருப்பு. அசல்ல நான்னா செருப்பு, லாடம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த மிருகத்துக்கு போடுறதுக்கு செருப்புன்னு சொல்ல மாட்டோம், லாடம்னு சொல்லுவோம். சரியா? அந்த லாடத்தின் பக்கம் தேவையாகாத ஒரு திடமான ஒட்டகமாக இருக்கின்றது. அதுக்கு உக்குமி, இது நிறைய வகையில படிக்கலாம், கீழே கொண்டு வராங்க. உக்கும்னா மேடுகள். ஜம் இக்காம், இக்காமுடைய பன்மை மேடுன்னு அர்த்தம். இக்காம்னா மேடு, உக்கும்னா மேடுகள். யுக்காலு, சொல்லப்படும், அகமத்துன் மேடு, ஆக்காமுன் மேடுகள். அக்கமத்துன் ஆக்காமுன்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி இக்காம் உக்கும்னு சொல்றோமோ, அதே போல அக்கமத்துன் மேடு, ஆக்காம் மேடுகள் சொல்லப்படும். ஜம் இன்னும் பன்மை ஆகிறது. உக்கும், உக்குமுன் அக்கமுன், மேடுகள் மேடுகள். உக்குமுன் அக்கமுன்னு கூட என்ன இருக்கு, இருக்கு ஜம் இருக்கு. இது உக்குமி, ஓகேவா? இது காஃபுக்கு சுக்கூன் வச்சு இக்காம் உக்குமி. சரியா? மேல அப்படிதானே கொடுத்துருந்தாங்க, உக்குமின்னு, ஓகேவா? அப்ப இதுக்கு ஜம்மு எப்படின்னா இருக்கு பாருங்க, உக்குமுன்னு இருக்கு, உக்கும்னு இருக்கு, அக்கம்னு இருக்கு, இப்படி பல வகையில என்ன இருக்கு, இதுக்கு ஜம் இருக்கிறது. இக்காம் என்பது ஒருமை, ஓகேவா? அக்கமத் என்பதும் ஒருமையாகும். சரியா? அப்ப அக்கமத்தும் ஆக்காம் என்றும் இதற்கு சொல்லுவார்கள். அக்கமத்தும் ஆக்காம், இது ரெண்டும் ஒருமை.
என்னது? மேடு, மேடு. இதனுடைய பன்மைகள் தான் உக்குமுன் அக்கமுன். சரியா? இது மேடுகள் என்ற அர்த்தம். சரியா? அப்ப உக்கும், உக்முன், இகாமுன், அகமத்துன், ஆகாமுன் இது ஒருமை, உக்குமுன் அக்கமுன்றது பன்மை. சரியா? இங்கே நம்மளுக்கு ஹாஷால ஒரு சிறிய நல்ல செய்தி நம்மளுக்கு தருகிறார்கள் அந்த மேடை பற்றி. அதாவது நம்ம கவிதையில படிக்கும் போது உக்குமுன்னு தானே படிச்சோம். அப்ப அசல்ல உக்கூமு தான் இருக்கணுமா? உக்கும். அது உக்கும் படிக்க கஷ்டமா இருக்கிறதுனாலதான் காஃபுக்கு சுக்குன் கொடுத்துட்டோமா? சரியா? அதான் இங்க சொல்றாங்க பாருங்க. ஆஹ் அசுலுஹா அதனுடைய அசல் என்பது உக்கும். ரெண்டு லம்மத்து வரணும், பி லம்ம தைனி. ஆனா ரெண்டாவதுக்கு சுக்குன் கொடுக்கப்பட்டது தக்ஃபீஃபன் லேசுக்காக. ஒன்னொன்னு ஒரு நல்ல செய்தி ஜௌஹரி இமாம் அவங்க கிதாப்ல சொல்றாங்க என்னன்னா, அக்கமத் என்பது அறியப்பட்டது. அக்கமத்னா மேடு. அதோடைய பன்மை வந்து அகமாத்துன் அக்கமுன், பன்மைகள் என்னது? மேடுகள். இப்ப பாருங்களேன் எத்தனை பன்மை போகுதுன்னு பாருங்களேன். இந்த அக்கம் மேடுகளா இதுக்கு பன்மை பாருங்க இகாம் ஆகும். அக்கமே ஒரு பன்மை, அதுக்கு பன்மை இகாம் ஆகும். சரியா? எப்படி ஜபல் ஜிபால் மாதிரி, மலை மலைகள் மாதிரி இந்த அக்கமுக்கு பன்மை இகாம் ஆகும். இந்த இகாமுக்கும் பன்மை எடுக்கிறாங்க. இந்த இக்காம்னாவே மேடுகள் பன்மை, அதுக்கும் ஒரு பன்மை எடுக்கிறாங்க. இந்த இக்காமுடைய பன்மை வந்து உக்கும் மாதிரி. எப்படி கிதாப் குத்துப், இக்காம் உக்கும். அப்ப கிதாபுக்கு குத்துப் மாதிரி இக்காம் என்ற அதுவே மேடுகள், அதுக்கு ஒரு பன்மை உக்கும், மேடுகள். இந்த உக்குமோட நிப்பாட்டுல இதுக்கும் ஒரு பன்மை எடுக்கிறாங்க. உக்குமோடைய பன்மை வந்து ஆகாம். எப்படி உணுக்கு கழுத்து, அனாக்கும் கழுத்துகளும், அதே போல உக்கும் மேடுகள், ஆக்காம்னா நிறைய மேடுகள். அப்ப பாருங்க, அகமுக்கு இக்காமு, இக்காமுக்கு உக்குமு, உக்குமுக்கு ஆக்காம், இத்தனை பன்மைகள். அக்கமத்துல ஆரம்பிச்சு அக்கமத்து, அக்கமாத் அக்கமு, அந்த அக்கம் இக்காம் ஆகுது, இக்காம் உக்கும் ஆகுது, உக்கும் ஆக்காம் ஆகுது. இத்தனை பன்மைக்கு 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 மேல பன்மை எடுத்திருக்காங்க. சரியா? இது கூடுதல் செய்தி ஆகும். சரியா? வாருங்கள் இப்பொழுது நாம் அடுத்த கவிதையை காண்போமா? அப்ப கவிதை நம்பர் 26ல என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த ஒட்டகம் பயணிக்கும் அந்த சமயத்தை பத்தி இங்க விளக்குறாங்க. அந்த பயங்கரமான கோடை காலம், சூரியன் பயங்கரமா சுட்டி இருக்கிற ஒரு காலத்துல அந்த ஒட்டகம் பயணிக்குமா. அதுக்குதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யௌமன் ஒரு நாளில் அது பயணிக்கும். எத்தகைய நாள் என்று நீங்களே பாருங்களேன், படிக்கும் போதே தெரியும். அது எப்படின்னா ஒரு ஓணான் இல்லாட்டி பச்சோந்தி, ஹரு, ரெண்டுத்துக்குமே இதை சொல்லலாம். சரியா? ரெண்டுத்துக்குமே இந்த வார்த்தை செட் ஆகும். ஹிர்பா என்ற வார்த்தை. ஓணான் அல்லது பச்சோந்தி உயரமான இடத்துல போய் நிக்குதாம், வெயில் தாங்க முடியாம. அங்க கீழே நிக்க முடியாம அந்த உயரமான இடத்துல என்ன செய்தான், ஒரு மரத்து மேலேயோ இல்ல ஏதாச்சும் ஒரு கல்லு மேலேயோ என்னது வெயில் தாங்க முடியாம ஒரு இடத்துல போய் நிக்குதான். அப்படி நின்ற பிறகு அந்த ஓனானுடைய மேல் பகுதி வெயில் படுற அந்த இடத்த தொட்டு பார்த்தா ஏதோ நெருப்புல, நெருப்புல சுடப்பட்ட அந்த சாம்பலை போல அவ்வளவு சூடா இருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஓனான் அவ்வளவு சூடாயிடுச்சான். எங்க அது உயரமான பகுதியில நின்ற பிறகு தொட்டு பார்த்தா கூட அதோடைய மேல் பகுதி, சூரியன் பட்ட அந்த மேல் பகுதி உடம்பு வந்து எப்படி இருக்கான், சுடப்பட்ட சாம்பலை போல அப்படி உடல் பயங்கரமான சூடா இருக்கான். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு வெயில் காலத்துல இந்த இந்த ஒட்டகம் எதுக்கும் அஞ்சாம இது பயணிச்சுக்கிட்டே இருக்குமா. இது பயந்து போய் உட்கார்ந்துக்குச்சு மரத்துக்கு மேல. அப்படி இருக்கும்போது அப்பயே அவ்வளவு சூடு அதோடைய உடம்பு மேல. அப்படியே ஒரு வெயில் அடிக்குது, அந்த வெயில்ல கூட இந்த ஒட்டகம் என்ன செய்யுமா, பயப்படாம பயணிக்குமா. அதனாலதான் பாலைவன கப்பல் என்று சொல்வார்கள் ஒட்டகத்தை. ஏனென்றால் அது பயப்படாது, அஞ்சாது. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் அது பாட்டு சாதாரணமா போகும். நம்ம இந்த சென்னை வெயில், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு வெயில் இதுக்கே தாங்க முடியாம இருக்கும். அந்த பாலைவன வெயில்லாம் நம்மலாம் அங்க போனாவே அவ்வளவுதான், அந்த மாதிரி வெயில் அடிக்கும். அப்ப அந்த மாதிரி வெயில கூட தாங்கிக்கிட்டு இது செல்லும் என்று கவிஞர் அவர்கள் இந்த கவிதையை நம்மளுக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க, ஹியூமன் ஒரு நாளில், எப்படிப்பட்ட நாள் இங்க சொல்றாங்க பாருங்க. எதல்லு பிகில் ஹிர்பா ஊ, ஓனான் இல்லாட்டி பச்சோந்தி எது வேணா சொல்லலாம். ஓனான் அந்த நாளை கொண்டு மாறும். முர்த்தபி அன் உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் மாறும். அன்ன வாஹியகோ நிச்சயமாக அந்த ஓனானின் மேல் பகுதி, நிச்சயமாக அந்த ஓனானின் மேல் பகுதியாகிறது பின்னாரி நெருப்பிலே சுடப்பட்ட சாம்பலை போன்று இருக்கின்றது. அந்த ஓனானின் மேல் பகுதி எப்படி இருக்கா, சூரியன் படக்கூடிய அந்த பகுதி நெருப்புல சுடப்பட்ட சாம்பலை போன்று அவ்வளவு சூடா இருக்கா. அந்த சுடப்பட்ட சாம்பலை தொட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி வைக்க முடியும், கை வைக்க முடியுமா அந்த சுடப்பட்ட சாம்பல்? அப்படி ஒரு சூடா. எப்ப அது மேல உயர்ந்த பகுதியில் அது போன பிறகு அவ்வளவு சூடா. அப்படிப்பட்ட நாள்ல இந்த ஒட்டகம் பயணிக்கணும். அந்த ஒட்டகத்துடைய திறமையை யோசிச்சு பாருங்க. சரியா? அதனாலதான் குரான்ல கூட நீங்க என்ன செய்ய, ஒட்டகத்தை பற்றி இலல் இபிலி கைஃப ஹுலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று சிந்திக்க வேண்டாமான்னு அல்லாஹ் தாலா கேட்கிறான்.
அல்லது நக்கலஹா திப்ரீசி ரஹ்மஹுல்லா ஃபி ஷரஹிஹி, திப்ரீசி இமாம் அவருடைய விரிவுரையிலே அறிவிக்கின்றார்களே அத்தகையதாகிறது. யோமன் எதல்லு பிஹில் ஹெர்பாஉ முஸ்தஃபீதன் என்று அறிவிக்கிறார்கள். இங்க முர்தபிஅன் வருதுல, திப்ரீசி இமாம் முஸ்தஃபீதன் என்று அறிவிக்கிறார்களாம். இதுக்கும் என்னதான் உயரமான இடத்தில் இருக்க என்னது உயரமான இடத்தில் இருப்பதுன்னு அர்த்தம். முர்தபி அண்ணா முஸ்தஹிதன்னா கரிக்கக்கூடிய நிலையில் அது இருக்கின்றது. முஸ்தா பின்னாடி வருது முஹ்தரிகன், கரிந்து போன நிலையில் அந்த ஓனான் இருக்கின்றது அந்த நாளில் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப சுட்டெரிக்கக்கூடிய நிலையில் அர்த்தம். பாருங்க. அப்ப என்ன ஹிர்பா என்றால் துவைபத்துன், ஒரு சிறிய ஊ பிராணி. துவைபத்துன்னா என்னது? தாபத்துன்னா பெரிய பிராணி. துவைபத்துன்னா என்னது? சிறிய உயிரினமாகும், ஊர்ந்து செல்லும் உயிரினமாகும். தஸ்தக்பிலு ஷம்ஸ, சூரியனை அது முன்னோக்கும். ததூரு மஅஹா, இன்னும் அந்த சூரியனுடன் அதுவும் சுழலும். ஹைசு மாதாரத், அந்த சூரியன் சுழலும் அந்த இடத்தின் பக்கம் அந்த சூரியனுடன் சேர்ந்து இந்த சிறிய உயிரினமும் சுழலும். சரியா? இத பத்தி சொல்றாங்க பாருங்க. இது ஒரு நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஓணான் இருக்கிறது அல்லவா, இந்த ஹிர்பா என்று சொன்னோமா. அப்ப இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த ஓணான் பச்சோந்தி உயிரினங்கள்லாம் சூரியனை நோக்கியே திரும்பும் அல்லது சுழலும் பழக்கம் கொண்டவைதான். ஏன் இது ரெண்டுமே, இந்த ஓணான் பச்சோந்தி ரெண்டுமே குளிர் இரத்த பிராணிகள். அதனால அவங்களுடைய வெப்பநிலை சீராக்க, தானாவே வெப்பத்தை உருவாக்குறதுனால வெப்பநிலையை சீராக்க வேண்டி என்ன செய்வாங்கன்னா, சூரிய ஒளியை முழுமையாக சார்ந்து இருக்கக்கூடிய மிருகமாக இது இருக்கின்றது. அதனால என்ன செய்யுமா, சூரியன் எந்த பக்கம் இருக்கோ அது கூடவே தான் பயணிக்குமா. சூரியன் அங்க இருந்துச்சுன்னா அங்க இருக்கும், அது சுத்துச்சுன்னா மறுபடியும் அங்க போய் நிற்கும். அந்த என்ன செய்யுமா, அந்த சூரியனுடைய தான் சேர்ந்து பயணிக்குமா. சரியா? காலையில குளிர்ச்சியா இருக்கும்ல, அந்த குளிர்ச்சியா இருக்கும்பொழுது இந்த ஓணான் போன்ற உயிரினம் என்ன செய்யும்னா உயரமான இடத்துக்கு போகுமா. அப்பதான் சூரியனுடைய ஒளி நல்லா படுக்கும். அப்ப சூரியனுடைய ஒளி காலங்காத்தால என்ன செய்யும், நல்லா அவங்க அந்த உடம்புல படுறதுக்காக வேண்டி ஒரு உயரமான இடத்துல போய் என்ன செய்யுமா, அதிகமா நிக்குமா. அதே போல கொஞ்சம் கொஞ்சமா நாள் செல்ல செல்ல சூரியன் வானில் நகரும். ஒவ்வொரு நாளும் சூரியன் ஒரே இடத்துல இருக்காது. சூரிய சாஸ்திரத்தின்படி, அஃப்லாக்குடைய கல்வியின்படி சூரியன் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே இருக்கும். சரியா? அப்ப சூரியன் வானத்துல நவண்டுகிட்டே இருக்க ஒவ்வொரு சமயத்திலும் இது தேவையான அதுக்கு தேவையான வெப்பத்தை பெறுவதற்காக அதுவும் அந்த சூரியன் மாறி மாறி வேற வேற இடத்துல நிக்குமா. ஓனான் நிக்கிற இடம் சூரியன் இங்க வானத்துல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது இடத்துல நிற்கும். நாளைக்கு சூரியன் வேற இடத்துல மாறும், அப்பொழுது அந்த சூரியனுக்கு ஏத்த மாதிரி இதுவும் வேற இடத்துல போய் நிற்கும். ஏன்னா அதுக்கு சரியான ஒரு நிலையான ஒரு சூரிய வெப்பம் தேவைப்படுது. அதனால அந்த சூரியன் கூட அது எந்தெந்த இடத்துல வானத்துல அது மாற மாற இதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இதனாலதான் நிறமாற்றமும் ஏற்படுகின்றது. அது சூரிய ஒளியை ஈர்ப்பதற்கு வசதியாக அந்த உடல்நிலை என்னது நிறத்தை கருமையாக்கி கொள்ளும் திறனும் இருக்கு. எதுக்கு? இந்த சூரிய ஒளியை உள்ளுக்குள்ள வாங்குறதுக்காக அதோடைய நிறத்தை என்னவாக்கி கொள்ளும், கருமையாக்கி கொள்ளும். ஓகேவா? அதனால்தான் இது பாருங்க, இப்ப நம்ம சயின்டிபிக்லாம் வந்ததுக்கு அப்புறமா இதை கவனிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஹிருபாவை பத்தி, அந்த ஓனானை பத்தி அப்பயே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது உயரமான இடத்துல நிற்கும், இந்த மாதிரி சூரியன் மாற மாற அதோடைய இடமும் மாறும் சொல்லி அப்பயே என்ன செஞ்சிருக்காங்க, அதை கவனிச்சு சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்க நீங்க கவனிக்க வேண்டியது. நம்ம இப்ப படிச்சிருக்கோம். இப்ப என்னது, சும்மா போன்ல கூகுள்ல தட்டினாவே வந்துடும். சூரியன் மாற மாற அதுக்கு சூரிய சக்தி தேவை, அதனால அதுவும் இடத்த மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஈஸியா தெரியுது, எல்லாமே நம்ம கையில வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல எதுவுமே இல்லாம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்க. அதுக்கு சூரியனை முன்னோக்கும் இன்னும் சூரியனுடைய சுத்தம்னு எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க. போனு நெட்டு எதுவுமே இல்லை அந்த காலத்திலேயே. சரியா? அது சூரியன் எங்க சுழலுமோ, எந்த இடத்தில் சுழலுமோ அந்த இடத்தில் அந்த சூரியனுடன் இந்த உயிரினமும் சுழலும். சரியா? அதுவும் பாருங்க, முஸ்தாஹிதன் என்ன, முஹ்தரிகன். ஓகேவா? எரிந்த அந்த கருகிய நிலையில், அதான் நான் சொன்ன கருப்பு நிறத்துல மாறும்னு. அப்ப அந்த இது என்ன செய்யும், சூரியனுடைய அந்த இதை ஈர்த்து கொள்றதுக்கு அந்த சக்தி, அந்த சூட்டை இழுத்துக்கிறதுக்கு அது கருப்பு நிறமா மாறும். சரியா? அதான் முஹ்தரிகன், கருகிய நிலைன்னு சொல்றேன். மம்லூனுன், மம்லூனுன் என்றால் என்ன, எதுல இருந்து வந்துச்சு, மினர் ரமாதில் ஹாரி, சூடான சாம்பலில் இருந்து இருக்கின்றது. சூடான சாம்பலில் இருந்து மம்லூலுன் என்று இருக்கின்றது. ஓகேவா? லாஹியஹுன்னு சொன்னா, லாஹியஹுன்னா என்ன, மா எல்ஹாலி ஷம்சி மின்ஹு, எதிலிருந்து சூரியனுக்கு ஆஹ் அதாவது அந்த ஓனானில் இருந்து சூரியனுக்கு வெளிப்படும் ஒன்று.
சரியா? என்கசிஃபு தோன்றும் ஒன்று. ஓகேவா? அந்த சூரியனுக்கு வெளிப்படும் ஒன்று, தோன்றும் ஒன்று. அதாவது வெயில் படும், வெயிலுக்கு அந்த சூரியனுக்கு வெளி வெளிப்படும் ஒன்று, தோன்றும் ஒன்று. ஓகேவா? அதுதான் லாஹியத். அதான் நம்ம அர்த்தம் வைக்கும்போது சூரியன் படும் பகுதி. இந்த உடம்பில், அந்த ஓணானுடைய உடம்பில் சூரியன் படும் பகுதி. ஓணானுடைய கீழ் பகுதியில சூரியன் படாது, மேல் பகுதியில தான் சூரியன் படும். அந்த சூரியன் படும் பகுதி அதுதான் இங்க இப்படி சொல்றாங்க. சூரியனுக்கு வெளிக்காட்டும் ஒன்றா இருக்கும். அந்த ஓணானிலிருந்து அந்த சூரியனுக்கு வெளிப்படும் ஒன்றா இருக்கும், வெளியே தோன்றும் ஒரு பகுதியா இருக்கும். சரியா? நம்ம ஓணானை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அப்போ அது என்ன செய்யும்? சூரியனுக்கு எப்படி இடம் மாறிக்கிட்டே இருக்குமோ, அந்த இப்ப நமக்கு ஓணான் முக்கியம் இல்லை, அந்த சூடான ஓணானுடைய தோலை தொட்டு பார்த்தா அவ்வளவு சூடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உச்சி வெயில்ல கூட இந்த நாக்கத்து, இந்த பெண்ணொட்டகம் தைரியமா நடந்து செல்லும் என்பதுதான் இங்க வர்ணிக்கிறார் கவிஞர் அவர்கள். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த கவிதைகளை அடுத்தடுத்து காண்போம். ஆமீன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.